ஓம் நமச்சிவாய. பத்து தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். மனுஷகண நட்சத்திரங்களால் நல்ல மகிமை ஏற்படுமா? அப்போ ஒரு ஜாதகத்தில் 27 நட்சத்திரங்களை 3 வகையாக பிரிக்கிறோம். தேவகணம், மனுஷகணம், ராஜசகணம். சென்ற பதிவில் தேவகணத்தை பற்றி கூறியிருந்து தற்பொழுது மனுஷகண நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் மனுஷ கணத்தில் வரும்? பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூரட்டாதி, பூராடம், உத்திராடம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மனுஷ கண நட்சத்திரத்தில் வரும். அதனால்தான் பழங்கால பாடல் படி பணிகள், பூசணம், வாக்கியம் சேர்ந்திடும், தலங்கள் பெற்றிடும், தர்மா பூசா பலன், தானங்கள், அன்னதானம் உண்டு, மூங்கும் புலன்கள் பெற்றிடும், பூமி பிரபல்யம், பூமகள் சேர்ந்திடும், ஆயுசு விருத்தியா, நலன்களை செய்யும், நெற்றிடைகையில் பலன் நாடும், வீமநாதர் உரைத்தே என்று பழங்கால நூல்களில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதனால் மனுஷகண நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் பொழுது ஆடை ஆபரணங்கள் சேரும், தல யாத்திரை மேற்கொள்வீர்கள், தர்மத்துடன் பூர்வை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அன்னதானம் செய்து மகிழ்வீர்கள், பொருள் தானம் செய்வீர்கள், பூமியில் பிரபல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப சுப கோள்கள் திரிகோணஸ்தானத்தில் மனுஷகண நட்சத்திரத்தில் இருந்தால் நன்மையான பலன்களையும் பிரபல ராஜ யோகத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அதுபோல் பாவக்கோள்கள் கேந்திரத்தில் மனுஷகண சாரத்தில் இருந்தால் நல்ல மதிப்பும் போராடுவதற்கு தகுந்த பலன்களையும் அந்த ஜாதகன் தன் வாழ்நாளில் அனுபவிப்பார். என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கவும். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.